வெல்கம் டு மத நர்சரி கார்டன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன கார்டன் டூர் அப்டேட் தான். பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா மிக்ராந்தா ப்ளூ. இதில் ஒன்றுலேயும் 2 to 3 பிளான்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன பாட்லேயே கூட வச்சு க்ரோ பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சேலுக்கு வச்சுருக்கிற பிளான்டட் தான். 2 பிளான்டட் இருக்குது ஒவ்வொன்றுலேயுமே. பாருங்கள், இது வந்து டவுபன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் தான், நிறைய ஃப்ளவர் ஆகும். லீவ்ஸ் வந்து நான் வந்து எல்லாத்துலேயுமே கம்மியாக தான் வச்சுருப்பேன். சம்டைம் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா மட்டும்தான் லீவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம லீவ்ஸ் அதிகமாக விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த செடிக்கு தேவையான சூரிய வெளிச்சம் வந்து நமக்கு கிடைக்காது, சன்லைட் வந்து. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து க்ளீனிங்காக இது பண்ணிக்குவேன். இது பாருங்கள், இது பாட் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு பட்டு. இது வந்து நைட் ப்ளூமரா டே ப்ளூமரா எனக்கு சரியாக தெரியல. இது நான் ஃப்ளவர் பார்த்துட்டு தான் சொல்லணும். டியூபர்ஸு இது நம்ம பாருங்கள், ஒரு டியூபர்ஸ் நம்ம லாங் வீடியோஸ் ஒன்று போட்டிருப்பேன். அதில் வந்து பாட் பண்ணி க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடியது. இன்னும் பாருங்கள், நான் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் தான் இருக்கேன். பாருங்கள், இதெல்லாமே ஹார்டி வெரைட்டிஸு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோ செம்ம பியூட்டிஃபுல்லான ஸ்டைப்ஸ் வெரைட்டிஸ் தான். இங்கே பாருங்கள், ஃபிஷ்ஷஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயும் ஃபிஷ் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு புழு வைக்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த ஃப்ளவருமே சூப்பராக இருக்குல்ல. அதான் மெஜாரிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளீனிங்காக வச்சுக்கோங்க பிளான்ஸை. பிளான்ஸுக்கு தேவையான லீவ்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நமக்கு அதிகமாக லீவ்ஸ் வேணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஃபுல் சன்னில் இருக்கணும் பிளான்ட்டு, அப்போ தான் வந்து இதாகும். பாருங்கள், அந்த பாசியெல்லாம் அப்பப்போ இப்போ எனக்கும் அந்த பாசியெல்லாம் வரும். நானும் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன். நீங்கள் அந்த அழுகின ஃப்ளவர்ஸு இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கனாலுமே தண்ணியுமே கொஞ்சம் டஸ்ட் ஆகாமல் நல்லாவே இருக்கும். இதெல்லாம் மிக்ராந்தா ப்ளூ. நிறைய லீவ்ஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது ஆக்சுவலி எனக்கு இது டார்மன்சிக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விக்ரஸ் க்ரோத்லாம் இல்லை, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. க்ரோத் லெவல் இல்லை, கொஞ்சம் லீவ்ஸ்லாம் உடையுது, நியூவாக வருது. அநேகமாக இது டார்மன்சிக்கு இது பண்ணிட்டு டியூபர்ஸ் ஃபார்ம் ஆகும். இது பார்த்திங்கன்னா சங்கு எல்லாமே, அந்த ஸ்னெயில்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே ரிமூவ் பண்ணி விடணும். ஒரு 1-2 பிளான்ட்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேனுவலாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நிறையா பிளான்ஸஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, வெள்ளரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளரிக்காய் இல்லை அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அறுத்து நீங்கள் ஈவினிங்கில் போட்டு விட்டுட்டிங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே அந்த சங்கு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சங்கு எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஆர்கானிக்னா கெமிக்கல்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மெடிசின்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கிளியர் பண்ணணும். அது உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அது யூஸ் பண்ணணும். அது நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், நான் செம்ம பியூட்டிஃபுல்லாக நிமித்தமை பிளான்ட்டு தான். இதுலேயும் எந்த அளவுக்கு லீவ்ஸ் வச்சுருக்கேன்னு பாருங்கள். லீவ்ஸ் அதிகமாக தேவையில்லை நமக்கு ஃப்ளவர் வரத்துக்கு ஒரு 2-3 லீவ்ஸ் இருந்தாவே போதும். நான் மெஜாரிட்டி ஒரு 5 லீவ்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். கர்நாடகா மல்டிபெட்டல்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வெரைட்டிஸ் தான். நிறைய பேர் இந்த வெரைட்டிஸும் கேட்டுட்ருக்கீங்க. இது டியூபர் ப்ரொபகேஷனுங்க, அதனால் கொஞ்சம் டிலே ஆகும் பிளான்ட் கிடைக்கிறதுக்கு. இது பர்பிள் டைமண்ட். இதுவும் சேம், நமக்கு டியூபர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டியூபர்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். ஒன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதெல்லாமே நமக்கு கிடச்சிரும். இது ஆக்சுவலி நான் சொம்பு பட்டரான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இது சொம்பு பட்டரா இல்லை, இது நியூ ஹைப்ரிட்டு. இது வந்து இப்போ தான் ஹைப்ரிட் ஆகிருக்கு. சேம் அந்த சொம்பு பட்டரா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். ஆனால் ஃப்ளவர் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான். பாருங்கள், இதுவும் ஹார்டி வெரைட்டிஸு. இந்த பிளான்ஸஸ் எல்லாமே இருக்குது. எல்லோ கலர் க்ரோன் டெயிலு. இது நான் இன்னும் பிரிக்கல. பிளான்ஸஸ் எல்லாமே பிரித்தோம் அப்படின்னா திரும்பவும் இதில் காம்போஸ் என்னால் கொடுக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இலை, அந்த அழுகின லீவ்ஸு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அதில் வந்து நம்ம எதுவுமே பண்ணி எக்ஸ்ட்ரா வேஸ்ட் லீவ்ஸ் அழுகி போகிற அளவுக்கு விடாமல் இருந்தோம் அப்படின்னா தண்ணி க்ளீனாக இருக்கும். எனிவே, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.